அப்பு ஓடிப்போ. பாப்பா கொஞ்சம் நில்லுப்பா. அந்த காட்டு பூனையோட வீடு எங்க இருக்கு? எங்களுக்கு எதுவும் தெரியாது. சீக்கிரம் ஓடி வந்துரு. வேகமா ஓடி வா. பாப்பா நில்லுப்பா. ஏன் ஓடுற? நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன். வா வா அப்பு, நம்ம மேல ஏறிடலாம் வா. காத்து, அது காட்டு பூனையோட வீடாச்சு. வேற வழி இல்ல. வா வா சீக்கிரம். காத்து, காட்டு பூனை. பேசாம இரு. அவனுக்கு தெரிஞ்சா நம்மள பிடிச்சிருவான். வெளியில போனா அவங்க நம்மள பிடிச்சிருவாங்க. காத்து, அந்த ஆளுங்க இங்கதான் வராங்க. காட்டு போனா அவங்கள துரத்திடுவான். ஐயா, நாட்டு மருந்து விற்க வந்திருக்கேன். என் பேரு முள்ளு பாண்டி. ஓய் காட்டு போன ஏமாண்டாது. ஈரி செல்வம் வந்திருக்கிறேன். காலு வலி, கை வலி, முதுகு வலி, சொறி, சிரங்கு, வயித்த வலி, முடி கொட்டுறது, கண்ணு வலி, காது வலி, எல்லா வலிக்கான என்கிட்ட மருந்து இருக்குங்க ஐயா. வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவுதான், ஒரே அடியா நின்றும். சாமி என்கிட்ட ஊசி மணி பாசி மணி எல்லாம் இருக்கு. புலி நகம் ஓனகம் கூட இருக்கு சாமியோ. ஒண்ணு வாங்கி பாரு. ஓய் ரொம்ப கத்தாதையா. உடம்பு வலிக்கு உங்ககிட்ட மருந்து இருக்கா? இருக்கு சாமி, தர்றேன், உட்காருங்க. காலையில இருந்து ஒரு போனி ஆகல. எப்படியாவது இதை வித்துறணும் அவங்கிட்ட. சீக்கிரம் ஆகட்டும். இரு நான் படுத்துக்கிறேன். அண்ணன் தான் இந்த ஊர்லயே பெரிய நாட்டாம போல இருக்கு. அப்படியா சாமியோ? அம்மா எரியுதே. என்ன இப்படி எரியுது? சரியாயிரும். கொஞ்சம் பொறுமையா பண்ண நீ. கொஞ்சம் பொறுத்துக்க, இப்ப சரியாயிடும். ஐயோ, இவங்க பயங்கரமான ஆளா இருக்காங்க. காட்டு பூனையே கொன்றுவாங்க போல இருக்கு. சரியாதான் சொல்றேன். எரியுதே. என்னத்த பண்ணி தொலைச்சாங்களோ? ஒரே இடத்துல நில்லுங்க. கொஞ்ச நேரத்துல சரியாயிரும். நம்ம இன்னும் இங்க இருந்த காட்டு பொண்ணு பாத்துருவான். நம்மள பிடிச்சிருவான். ஓடி வா. இது உங்க வேலை தானா? உங்களுக்கு வச்சிருக்க நானு. அப்பாவும் அம்மாவும் வந்தா நல்லா இருக்கும். அவங்க கூடவே போயிடலாம். காத்து, அந்த மந்திரவாதிங்க இங்க வர மாதிரி தான் தெரியுது. நீ பயப்படாம இரு அப்போ. அப்போ நம்ம கோழியம்மா வீட்டுக்கு போயிடலாமா? சரி, அந்த ஆளுங்க அங்க வந்தா கோழி அவங்கள கொத்தி அனுப்பிடும். வா சீக்கிரமா போலாம். அப்போ அவங்க என்ன செய்றாங்க? எனக்கு தெரியல. நாம போனா நம்மளையும் அப்படி பண்ணிடுவாங்க. ஓடிடலாம். காத்து, அம்மா வந்திருக்கேன். கதவு தர. காத்து, என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னடா? நாட்டு மருந்துக்காரங்க. நாட்டு மருந்துக்காரங்களா? ஆமா, நாட்டு மருந்துக்காரங்க. அவங்க காட்டு பூனைய ஒரு வழி பண்ணிட்டாங்க. அவன் பயந்து ஓடிட்டான். அப்புறம் கோழியம்மாவோட குஞ்சுங்களை கல்லர் அடிச்சு வேற மாதிரி மாத்திட்டாங்க. அவங்க மந்திரவாதிங்க நினைக்கிறேன். வேற காட்டுல இருந்து பழமும் மருந்தும் கொண்டு வந்தவங்க. அவங்க மந்திரவாதிங்க எல்லாம் ஒன்றும் இல்லை. ஓ சாமியோ, இவங்கள பார்த்து தான் பயந்தியா? அம்மா, கை வலி, கால் வலி, வயித்த வலி, முடி உதிர்வு, கண்ணு வலி, காது வலி எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட மருந்து இருக்குங்கம்மா. அது மட்டும் இல்லம்மா, சொறி, சிரங்கு, பல்லு வலி எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட மருந்து இருக்குமா. சாப்பிட்டீங்கன்னா எல்லாம் கிளியர் ஆயிரும். சாமியோ, ஊசி மணி பாசி மணி புலி நகம் நரி பல்லு எல்லாமே இருக்கு. ஒண்ணு வாங்கி பாரு. இங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க கிளம்புங்க. காத்து, வேண்டாம்மா, எனக்கு பயமா இருக்கு. எதுக்காக பயப்படுற? இங்க வா, அம்மா தான் இருக்கேன்ல. இங்க பாருங்க, நீங்க காட்டு போன வீட்டுக்கு போயிருந்தீங்களா?
சாமியோ அந்த காட்டு பூனைக்கு மருந்து கொடுத்தா என்னங்க? அப்படியே வழியில கத்துனா அந்த மருந்து வேலை செய்யணும், அப்படித்தான் வலிக்கும். அந்த மருந்து போட்டா எரியுமா, அதனாலதான் காட்டுப்பூனை அப்படி கத்துச்சு. அது சரி, நீங்க ஏன் காட்டுப்பூனை வீட்டுக்கு போனீங்க? இவங்கள பார்த்து நாங்க பயந்து அங்க ஓடிட்டோம். எங்க ஒளிறதுன்னு தெரியாம காட்டுப்பூனை வீட்டுக்கு போயிட்டோம். என்னத்த சொல்ல. காமெடி பீஸான எங்களை பார்த்து இந்த குழந்தைங்க பயந்துருச்சுங்களா? அது சரி, கோழி குஞ்சுங்களுக்கு எதுக்காக சாயத்தை பூசுனீங்க? அது சும்மா அழகுக்காக பூசுறதுங்க. ஆ. அடடா, அத பாத்துட்டீங்களா? இப்ப புரிஞ்சுதா? தேவையில்லாத பயம் இந்த மாதிரி சம்பந்தமில்லாத பிரச்சனையெல்லாம் உண்டாக்கும். இப்போ உங்க பயம் போயிடுச்சா? போச்சு. மனம் மீண்டும் மிருண்டு வந்துடுச்சு, மழையும் காற்றும் சேர்ந்து வந்துடுச்சு. மனம் மீண்டும் மிருண்டு வந்துடுச்சு, மழையும் காற்றும் சேர்ந்து வந்துடுச்சு. காஞ்சல எங்கேயோ பறந்துருச்சு, மண்ணாங்கட்டையும் உருகிருச்சு. காஞ்சல எங்கேயோ பறந்துருச்சு, மண்ணாங்கட்டையும் உருகிருச்சு. காஞ்சல எங்கேயோ பறந்துருச்சு, மண்ணாங்கட்டையோ உருகிருச்சு. யார் அத பாடுறது?
பாட்டு பாடுன. நல்லா இருக்கு. கூ கூ. உன் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் பேர் என்ன? குயில். பார்க்க காக்கா மாதிரி இருக்க, ஆனா கண்கள் மட்டும் சிகப்பு நிறம். இதுதான் என்னோட ஜோடி குயில், புள்ளி குயில். எனக்கு இப்போ 2 நண்பர்கள் கிடைச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம்தான். சரி, உங்க கூடு எங்க? எனக்கு காட்டுவீங்களா? கூடு கூடு தானே, அத நான் காட்டுறேன். அது இன்னொரு நாள். இப்போ நாங்க உணவு தேடி போகணும். நாம நாளைக்கு பார்க்கலாமா? சரி. நண்பா, என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்து நண்பா. நீங்க எதுக்காக என் நண்பனை இப்படி துரத்திட்டு இருக்கீங்க? அவன் பாவம், அவனை விட்டுருங்க. பாவமா? ஆமாமா, இவன் எங்க கூட்டுக்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். இவனை சும்மா விட முடியாது. இல்ல, நான் ஒன்னும் செய்யல. மரத்துல நின்னு பாட்டு பாடும்போது என்னை இவங்க கொத்துறாங்க. அவன் தான் அவங்கள தொந்தரவு செய்யலையே, அவனை விட்டுடுங்க. பூப்பி வந்ததுனால நீ பொழைச்ச. ரொம்ப நன்றி. நீ அந்த காக்கா கிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்ட. அதோ புள்ளிக்குயில், அதை விடக்கூடாது. என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ, விரட்டுறாங்களே. பூப்பி, அது புள்ளி கோயில். எல்லா காக்காவும் எங்களை விரட்டுது. எங்களை நீ தான் எப்படியாவது காப்பாத்தணும். ஏய் புள்ளி கோயிலே, இங்க வா, இந்த பக்கம் வா. ஐயோ, என்ன காப்பாத்துங்க. பூப்பி, உன் நண்பர்கள் எல்லாரும் பாவம் நீ தானே சொன்ன. நீயே கேட்டு பாரு அவ என்ன பண்ணான்னு. என்ன என்ன நடந்தது? எனக்கு ஒண்ணுமே புரியல. இதோ இந்த புள்ளிக்குயில் எங்க கூட்ல வந்து முட்டையிடுறா. என்ன, அப்படியா? எதுக்காக நீ அப்படி செஞ்ச? என்ன நம்பு, நான் அந்த கூட்டுல முட்டை இடல. நான் காக்காவோட கூடு பக்கம் சும்மாதான் பறந்து போனேன். அப்ப எல்லாரும் என்ன விரட்டிட்டு வந்தாங்க. நீ பொய் சொல்றியா? அப்படின்னா என் கூட்ல இருக்க முட்டைகள் யாரோடது? அதுவா, அது காக்காவோட முட்டைங்க தான். இல்ல இல்ல இல்ல, நீங்க இப்படி சண்டை போட வேண்டாம். நாம இத பேசி தீர்த்துக்கலாம். சரி, நாம இப்ப கோழி கிட்ட போலாம். அங்க போய் என்ன செய்யலாம்னு கோழி கிட்ட கேட்கலாம். காக்காவோட கூட்டுல புள்ளிக்குயில் முட்டையிட்டத யாரு பார்த்தது? அவ என் கூட்ல இருந்து இறங்கி போனத நான் பார்த்தேன். காக்கா சொல்றது உண்மையா? ஏ, உங்களுக்கு கூட இல்லையா? கூடும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. பொறுமையாரு, கோழி கேட்கட்டும். எங்களுக்கு கூடு கட்டி பழக்கம் இல்ல. முட்டையிடும் நேரம் வரும்போது புள்ளி கோயில கூட்டிக்கிட்டு நான் காகத்தோட கூட்டுக்கு பக்கத்துல போவேன். நான் சொன்னல கூட இல்லாததுனால தானே ஆண் கோயிலாகிய நாங்க சத்தம் போட்டு காக்காவோட கவனத்தை திருப்புவோம். அப்போ புள்ளி கோயில் காகத்தோட கூட்டுல முட்டையிடும். அப்படின்னா நீ காக்காவோட கூட்டுல முட்டையிட்டது உண்மைதானே? அடித்துருடி, அந்த முட்டைகளை உடனே நாம எடுக்கணும். இப்பவே எடுக்கணும். ஐயோ, என்னோட முட்டைங்க, என்னோட குஞ்சுகள். எனக்குன்னு ஒரு கூடு இருந்தா நான் இப்படி செஞ்சிருக்கவே மாட்டேன். இத பாரு காக்கா, முட்டைக்குள்ள இருக்கிறது குஞ்சுகள். அது பிறந்து வெளியே வரும்போது அதுங்களுக்கு தெரியறது காக்காவோ குயிலோ இல்ல, தன்னோட அம்மாதான். ஆனாலும் கோழி அம்மா, குஞ்சுகள் எல்லாம் குஞ்சுகள் தான். அதுங்க செய்யாத தப்புக்காக நாம அத தண்டிக்க கூடாது. என்ன மன்னிச்சிடு.
உன் முட்டைகளை நானே பாத்துக்கிறேன். உன் குழந்தைங்களையும் என் குழந்தைய வளர்க்கற மாதிரியே வளர்க்கறேன். வருத்தப்படாத. இப்பதான் எனக்கு நிம்மதி. எனக்கும் தான். രംഗനാഥൻ ഊരിലൊരു കുമ്പൻ യാனை, കെട്ടിക്കാരൻ സുട്ടിക്കാരൻ കുമ്പൻ യാனை. രംഗനാഥൻ ഊരിലൊരു കുമ്പൻ യാனை, കെട്ടിക്കാരൻ സുട്ടിക്കാരൻ കുമ്പൻ യാனை. ആറ്റിൽ കുതിച്ച് നീച്ചൽ അടിക്കും കുമ്പൻ യാனை, കറുകറുപ്പൻ സുറുസുറുപ്പൻ കുമ്പൻ യാனை. രംഗനാഥൻ ഊരിലൊരു കൊമ്പൻ യാனை, ഗെട്ടിക്കാരൻ ചുട്ടിക്കാരൻ കൊമ്പൻ യാனை. ஆற்றிலவன் குளிப்பதற்கு போகும்போது வழியிலுள்ள தையல் கடையில் வந்து நேர்ப்பான். ஆற்றிலவன் குளிப்பதற்கு போகும்போது வழியிலுள்ள தையல் கடையில் வந்து நேர்ப்பான். தையல்காரன் எப்பொழுதும் பழம் கொடுப்பான். பழம் உண்ட பிறகு அவன் ஆற்றில் இறங்குவான். രംഗനാഥൻ ഊരിൽ ഒരു കൊമ്പൻ യാனை, ഗെട്ടിക്കാരൻ ചുട്ടിക്കാരൻ കൊമ്പൻ യാனை. ஒரு தினத்தில் தையக்காரன் முன்னே வந்தவன் பழத்துக்காக தும்பிக்கையை நீட்டும் போது. ஒரு தினத்தில் தையல்காரன் முன்னே வந்தவன் பழத்துக்காக தும்பிக்கையை நீட்டும் போது, தும்பிக்கையில் ஊசி கொண்டு குத்தியை விட்டான். யானையே ஏமாத்திட்டேன்னு நல்லா சிரிச்சான். குளித்து விட்டு திரும்ப அவன் போகும் நேரம் தும்பிக்கையில் தண்ணீர் நிறைய வச்சிருந்தானே. குளித்து விட்டு திரும்ப அவன் போகும் நேரம் தும்பிக்கையில் தண்ணீர் நிறைய வச்சிருந்தானே. தையல் கடையில் உள்ள பார்த்து தண்ணீர் பாய்ச்சினான். தையல்காரன் அதுல ஒரு பாடம் கத்துக்கிட்டான். ரங்கநாதன் ஊரில் ஒரு கொம்பன் யானை, கெட்டிக்காரன் சுட்டிக்காரன் கொம்பன் யானை. ஆற்றில் குதிச்சு நீச்சல் அடிக்கும் கொம்பன் யானை, கருகருப்பன் சுறுசுறுப்பன் கொம்பன் யானை.
மானும் குள்ளநரியும் நல்ல நண்பர்களாக இருந்தார்கள். தினமும் உணவை தேடி காட்டில் ஒன்றாக திரிந்தார்கள். ஒரு நாள் நடந்து நடந்து காட்டை விட்டு ஊருக்கே வந்து விட்டார்கள். நண்பனே, எவ்வளவு பெரிய வயல்! எனக்கு கொஞ்சம் ஓடி விளையாடணும் போல் இருக்கிறது. ஆமாம் ஆமாம், இங்கு வந்தது நாம் செய்த பாக்கியம். இந்த வயலில் நிறைய நண்டுகளும் கிடைக்கும். நீ போய் நண்டை பிடித்து வா, நான் இந்த வயலை பார்த்துவிட்டு வருகிறேன். சரி. மான் வயலுக்கு ஓடியது. நண்பனே, இங்கு நிறைய புல்லும் இருக்கிறது. நரி மானை பார்த்து கொண்டே நண்டை தேடி போனது. கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு, ஒரு நண்டு கிடைச்சிருச்சு. அட, நண்டு கடித்து விட்டதே, என்ன வலி! இனி நண்டு வேண்டாம், இனி நண்டு வேண்டாம், புறாவை பிடிக்கலாம். அப்போது மான் வயலில் புல் மேய்ந்து கொண்டிருந்தது. அட, அது என்ன? அங்கே இளம் பச்சை நிறம், நல்ல இளம் புல். மான் புல்லை தேடி ஓட வலையில் மாட்டிக்கொண்டது. நண்பனே, இங்கே ஓடி வா, என்னை வந்து காப்பாற்றேன். அந்த சமயம் நரி புறாவை பிடிக்க காத்திருந்தது. நண்பனே, காப்பாத்து! இது என் நண்பனின் குரல் போல் இருக்கிறதே. நரி குரல் வந்த திசையை நோக்கி ஓடியது. நண்பனே, நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும். யாரோ வைத்த வலையில் நான் மாட்டிக்கொண்டேன். உடனே இந்த வலையை கிழித்து என்னை காப்பாற்று. இங்கே இருப்பது ஆபத்து. இந்த வலையை விரித்தால் எப்போது வேண்டுமானாலும் இங்கே வரலாம். வந்தால் என் உயிருக்கும் ஆபத்துதான். என்ன யோசிக்கிறாய்? வலையை கடித்து என்னை காப்பாற்று. நண்பனே, நண்டை கடித்து என் பல்லெல்லாம் வலிக்கிறது. அதனால் என்னால் வலையை கடிக்க முடியாது. நீ கவலைப்பட வேண்டாம், நான் போய் வேறு யாரையாவது அழைத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு நரி ஓட்டம் பிடித்தது. தூரத்தில் சென்று ஒரு மரத்தின் மறைவில் நின்று மானை வேடிக்கை பார்த்தது. துரோகி, ஒரு தீயவனின் நட்பா எனக்கு கிடைத்தது. அப்போது வலை வரித்த விவசாயி அங்கு வந்தான். ஐயோ, நான் இப்போது என்ன செய்வேன்? எனக்கு மரணம் உறுதி. ஏதாவது செய்தாக வேண்டுமே. இறந்ததை போல் கிடக்கலாம். மான் கிடைத்த மகிழ்ச்சியில் விவசாயி ஓடி வந்தான். அட, இந்த மான் இறந்து விட்டது போல் இருக்கிறதே. இனி கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. விவசாயி வலையை எடுத்தான். அந்த சமயம் பார்த்து மான் ஓட்டம் பிடித்தது. நில்லுங்கே! விவசாயி மானின் பின்னாலே ஓடினான். அவர்கள் இந்த பக்கம்தான் ஓடி வருகிறார்கள். இங்கே நிற்பது ஆபத்து. போய்விடலாம். மானே, என்னிடமிருந்து நீ தப்ப முடியாது. ஐயோ! சதிகாரன், அவனுக்கு இதுதான் வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே மான் காட்டை நோக்கி ஓடியது. சுண்டுவும் செண்டுவும் நண்பர்கள் தானே, கண்டதையெல்லாம் திருடும் கூட்டாளிகள் தானே. சுண்டுவும் செண்டுவும் நண்பர்கள் தானே, கண்டதையெல்லாம்
எதையோ பார்த்து கழிச்சுக்கிட்டு இருக்கு. ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. ஹாய், ஒரு பட்டாம்பூச்சி ரொம்ப அழகா இருக்கு. இந்த பட்டாம்பூச்சி கூட நான் விளையாட ஆசைப்படுறேன். ஹாய், இந்த பட்டாம்பூச்சி இந்த பூக்களுக்கெல்லாம் முத்தம் கொடுக்குது. நானும் இந்த பூக்களுக்கெல்லாம் முத்தம் கொடுக்க போறேன். நல்ல வாசனை. இது ஊம வாசனையா இருக்கு. இது என்ன? இது பூ இல்ல, இலை. ஐயோ, இது ஒரு புழுவாச்சே. என்ன பூப்பி, என்ன விஷயம்? ஐயோ காக்காம்மா, இதுல ஒரு புழு இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ சரியான முட்டாள். அத பார்த்து நீ பயப்பட வேண்டாம். அந்த புழுதான் பின்னாடி அழகான பட்டாம்பூச்சியா மாறுது. அப்படியா? பூப்பி, அந்த இலைய கொஞ்சம் பாரு. அங்க பாரு, ஒரு பட்டாம்பூச்சி இருக்கு. அது அந்த இலையில முட்டையிட வருது. அந்த முட்டையில இருந்துதான் இந்த மாதிரி புழு உருவாகுது. அதோ அந்த இலையில ஒரு பியூப்பா இருக்கு பாரு. இந்த புழு அந்த பியூப்பாக்குள்ள கொஞ்ச நாள் இருக்கும். அப்புறம் என்ன ஆகும்? கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த புழு அழகான பட்டாம்பூச்சியா வெளியே வரும். ஹாய், கேக்க நல்லா இருக்கே. நீ உண்மையிலேயே கெட்டிக்கார. ஹாய், காக்கம்மா சொன்னது சரிதான். அந்த பூப்பால இருந்து பட்டாம்பூச்சி வெளியே வந்துருச்சு. என்ன, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? வா, நம்ம போய் விளையாடலாம்.